கண்ணீர் மழையில் மூழ்கிய வயநாடு. சூரல்மலை மற்றும் முண்டக்கை பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள மையங்களுக்கு நேரடியாக சென்று தற்சமயம் அவர்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு. முதலில் கல்பெட்டாவில் செயின்ட் ஜோசப் பள்ளி வளாகத்தில் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். தொடர்ந்து சூரல்மலையில் ஆற்றில் போடப்பட்ட நடைபாலத்திற்கு இராணுவத்துடன் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினருடன் இணைந்து வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இடிந்து விழுந்த பாலத்திற்கு பதில் 190 அடி நீளத்தில் சுமார் 24 டன் தாங்க வல்ல புதிய இரும்பு பாலம் 17 மணி நேரம் 50 நிமிடத்தில் கட்டி முடித்த இராணுவத்தினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினருடன் இணைந்து பணியாற்றினர். பின்னர் மேப்பாடியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி, தேவாலயம், மருத்துவமனை பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தற்சமயம் தேவைப்படும் பொருட்களை வழங்கி தங்களின் சமூக பணியினை செய்து வந்தனர். അതുപോലെ തന്നെ സ്റ്റാഫുകൾ കൈകൾ വേറെ കവറുമായി